5.25 6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,75,000 மட்டும்தான். டீசல் வேரியன்ட் i20ல டீசல் ரொம்பவே டிமாண்டில் போயிட்டு இருக்கு. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நம்ம பார்க்குற போல வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வெறும் 84,000 கிலோமீட்டர்ஸ் ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 3,90,000 மட்டும்தான் ப்ரைஸ். சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள் உங்களுக்கு 2,30,000 கோட் பண்ணுற ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் இந்த தடவை எப்படி வந்திருக்கு? எல்லாமே மிக்ஸ்டு செக்மெண்ட்டாக மேக்ஸிமம் வாரண்டியோட வந்திருக்கு. லோ கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. மிக்ஸ்டு செக்மெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து கம்மியாக கொடுத்துடலாம். 100% லோன் இருக்குது. மார்க்கெட் ரேட்லாம் இந்த டைம் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங் பட்ஜெட் 2,35,000 இருக்குது. வெர்னா, டியாகோ ஆட்டோமேட்டிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ப்ரைஸிங் கண்டிப்பாக காம்படிட்டிவான சம ப்ரைஸிங்கில் இருக்க போகுது. வாங்க பார்த்துடலாம். அதையும் கண்டிப்பாக பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2020 ஹோண்டா அமேஸ். வெறும் 13,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. 1 இயர் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. வண்டி கோட் பண்ணுற ரேட் வெறும் 6,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 6,65,000 மட்டும்தான். 1 இயர் வாரண்டி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு. பெட்ரோல் டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள். ரீபெயிண்ட் எதுவுமே இருக்காது. இன்டீரியர்லாம் சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் முதல் கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி எல்லாம் புது வண்டியோட ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். வேரியன்ட் வந்து மிட் வேரியன்ட்டுங்களா இது? ஆமாம், மிட் வேரியன்ட் உங்களுக்கு. எஸ் வேரியன்ட் உங்களுக்கு. எஸ். அதுலேயும் கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியாக ஓடி இருக்கு. ஆமாம், வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டும் நம்ம கையிலேயே இருக்கு. இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற டாடா டியாகோ வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எக்ஸாக்ட் டாப் எண்ட் மாடல். வண்டியில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன் இருக்குது. சஸ்பென்ஷன் எல்லாமே நியூவாக இப்போ தான் மாற்றிருக்காங்க உங்களுக்கு. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடவே இருக்குது இந்த வண்டியும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 3,90,000 மட்டும்தான். ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இந்த வண்டி உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 350 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். டவுன் பேமெண்ட்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்ச் வச்சிருந்தாலே போதும். 30,000 இருந்தாலே போதும். 30,000. பெட்ரோலா டீசலா? பெட்ரோல் வெஹிக்கிள். மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும். 1 இயர் வாரண்டி. புது வண்டிக்கு ஈக்குவலாக நம்ம வண்டி கொண்டு வந்துட்டோம். எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் இப்போலாம். நம்ம இப்போ பார்க்குற i20 டீசல் வேரியன்ட். i20ல டீசல் ரொம்பவே டிமாண்டில் போயிட்டு இருக்கு. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பாடியில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. பெரிய சின்னதாக ஒரு டென்ட் மட்டும் இருக்கும். மற்றபடி எந்த விதமான ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி டீசல் வேரியன்ட்டு. இந்த வண்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மைலேஜும் உங்களுக்கு வந்து 20லேருந்து 22 வரைக்கும் சிட்டிக்குள்ளே கிடைக்கும். லாங் 25 வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 7 ரூபா 7.10 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,75,000 மட்டும்தான். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். 5,75,000. ஆமாம், 5,75,000 கோட் பண்ணுற ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் லோன் இதுக்கும். ஆமாம், இந்த வண்டி உங்களுக்கு 6 months வாரண்டியோடய வந்துடும். இப்போ நம்ம பார்க்குற டாடா டியாகோ வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி ஓடி இருக்கிறது வெறும் 84,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட்டு. எனர்ஜிங்கிற வேரியன்ட் டாடா டியாகோவில் டாப் அண்ட் மாடல். வண்டியில் டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் பார்த்தீங்கன்னா 5.25 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,65,000 மட்டும்தான். இந்த வண்டி உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் 4 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். டவுன் பேமெண்ட் கையில் ஒரு 50-60 இருந்தாலே போதும். நம்ம பார்க்குற போல வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வெறும் 84,000 கிலோமீட்டர்ஸ் ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. டீசல் வெஹிக்கிள். பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வாரண்டியோடய கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் உங்களுக்கு 4.25 5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,25,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தா இந்த வண்டி உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். வண்டி டாப் அண்ட் ஹைலைன் மாடல். டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டீரிங் அண்ட் லாடி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். ஹைலைன் இது. ஆமாம், ஹைலைன். நம்ம பார்க்குற ஃபிகோ 2012 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. பாடி எல்லாமே க்ளீனாக இருக்கும். டயர் பாயிண்ட் உங்களுக்கு 50-60% ஒரு கண்டிஷன் இருக்குது. மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 2.65 2.25 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது 2,30,000 கோட் பண்ணுற ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி உங்களுக்கு. டீசலுங்களா? ஆமாம், இந்த வண்டி உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 170 வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி வேணும் அப்படின்னா இது நல்ல ஆப்ஷன். நல்ல ஒரு ஆப்ஷன் அது. நம்ம பார்க்குற ஹோண்டா ஜாஸ் 2015 மாடல் வெறும் 84,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் அலாய் வீல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. 2015 ஹோண்டா ஜாஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,25,000. ஹோண்டா ஜாஸ் 2015 2 ஓனர் தான். 84,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த ஒரு குவாலிட்டியில் இந்த ப்ரைஸிங் யாருமே தர மாட்டாங்க. நீங்கள் மார்க்கெட் ரேட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் ஷிஃப்ட் டிசையர் பெட்ரோல் வேரியன்ட்டு. வண்டி ஒரு
ப்ராப்பராக உங்களுக்கு வெல் மெயின்டெண்டாக இருக்குது. வண்டி பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ஸ் எதுவுமே இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. 2016 டிசைர் உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.25-6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,75,000 மட்டும்தான். 475. ஆமாம், 2016 டிசைர் மார்க்கெட்டில் எங்கே செக் பண்ணிங்கனாலும் 4,75,000 வண்டி இருக்காது. 4,75,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணியும் கொடுத்துடலாம். லோன் இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். டிசைர் மாருதியை பொறுத்தளவுக்கு 2016 டிசைர் இன்னைக்கு 2013-14 விற்கிற ரேட்டுக்கு 2016 டிசைர் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர், எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. பெட்ரோல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர், வெல் மெயின்டெண்டாக இருக்குது வண்டி. முக்கியமாக சிங்கிள் ஓனர் இதில். ஆமாம், வண்டி வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா VXI தான். 4 டோர்ஸ், பவர் விண்டோஸ், ஏசியில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ், ABS பிரேக்ஸ் வந்தது. 4 டயருமே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 70-80% ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செலவு கூட பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,75,000. அதுலேருந்து ஒரு சின்ன நெகோஷியேஷனில் கொடுத்துடலாம். ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த பென்ஸ் வெறும் 6.25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2011 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 98,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ஸ் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது, C200. இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டோம்னா மோட்டரைஸ்டு சீட்ஸ் வந்துடுது உங்களுக்கு. இன்டீரியர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக வெல் மெயின்டெண்டாக இருக்குது. ஆம்பியன் லைட் எல்லாமே போட்டு நல்லாவே வச்சுருக்காங்க வண்டியில். 12 ஏர் பேக்ஸு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸு, ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வண்டியில் இருக்குது. டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு 70-80% ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு 6,75,000. இதுலேருந்து நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். 2011ங்களா? 2011 மாடல் பென்ஸ். 2011 C200. மார்க்கெட்டில் எங்கே வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். 6.25 லட்ச ரூபாய்க்கு பென்ஸ் செகண்ட் ஓனர் தர மாட்டாங்க. பெட்ரோல் இன்ஜின். ஆமாம், பெட்ரோல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது கம்பேர்ட் டு ரொம்பவே கம்மி. இது வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு பென்ஸ் இந்த குவாலிட்டியில். இந்த வண்டிக்கு நம்ம பிரைவேட் லோன் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா கஸ்டமர் ஒரு 4 lakh to 5 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்தோம். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சிருந்தாலே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் கஸ்டமராக இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு வெளியூர் லோன் வேணும்னா நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த வண்டிக்கு மட்டும், மற்றபடி வேறு எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணி தந்துடுறோம். நம்ம பார்க்க போகிற பலினோ வந்து பார்த்தீங்கன்னா TN65 ரெஜிஸ்ட்ரேஷன் 2020 மாடல், 64,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6.25 சொல்லுவாங்க. டெல்டா வேரியன்ட் உங்களுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,75,000 மட்டும் தான் கோட் பண்ணுறோம். 2020 பலினோ உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது. இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். வண்டியில் ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்தது. மறக்காமல் இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியில் எந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் நம்மகிட்ட மார்க்கெட் ரேட் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 50,000 to 1 lakh வரைக்கும் கண்டிப்பாக ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் வரும். 2020க்கு 5,75,000. கிட்டத்தட்ட ஸ்விஃப்டே பார்த்தீங்க அப்படின்னா 16-17 மாடலுக்கே 5 லட்ச ரூபா கேட்பாங்க, 5 லட்ச ரூபா கேட்பாங்க. இது தாராளமாக அதோட பெரிய வண்டி, ஸ்பேஸ்லாம் நல்லாவும் இருக்கும். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் TN65 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. பெட்ரோல் இன்ஜின் தான். அதுலேயும் வந்துட்டு மிட் வேரியன்ட். மிட் வேரியன்ட் டெல்டா. இதுக்கு லோன் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? ஃபுல் லோன் 0 டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். சிறப்பு. நம்ம பார்க்குற சிலிரியோ வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடல், வெறும் 33,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வண்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 6.25 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,85,000 தான் கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். 2023 இந்த கிலோமீட்டருக்கு இந்த ப்ரைஸிங் கண்டிப்பாக 6 லட்ச ரூபாய்க்கு கீழே கிடைக்காது. நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 585 தான். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். புது வண்டிக்கு இதுக்கு டெஃபினட்டாக நல்லா பெனிஃபிட்ல எடுக்கலாம். ஆமாம், வெறும் 13,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 4 டோர்ஸ், பவர் விண்டோஸ், டியூல் ஏர் பேக்ஸ், ABS எல்லாமே வந்துடுது. சீட் கவர்ஸ் கூட பின்னாடி எல்லாம் பிரிக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஆமாம், பெருந்துறை நினைக்கிறேன். ஆமாம். வெறும் 13 இருந்தாங்க. க்ளோஸ் டு பிராண்ட் நியூ தான். உங்களுக்கு நியூ வெஹிக்கிளுக்கு இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் வரைக்கும் EMI ஆப்ஷனும் போட்டுக்கலாம். உங்களுக்கு 7,000 8,000 தான் EMI வரும் மந்த்லி. அதே மாதிரி 10 இயர் ஜாஸ்தி போடலாம். ஏன்னா ஆமாம், 7 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்குற ஹோண்டா மொபைலில் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் டாப் எண்ட் மாடல், பெட்ரோல் வேரியன்ட், 88,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.25 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் ஒரு 7 சீட்டர் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸாக 2014 மாடல் வெறும் 4,65,000 தான் கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். வண்டியில் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம்னா 4 டோர்ஸ், பவர் விண்டோஸ், டியூல் ஏர் பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. இது பெட்ரோல் இன்ஜின் இல்லைங்களா? பெட்ரோல் இன்ஜின். மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரைஸிங். 2019 மாடல் வென்டோ டீசல் லேட்டஸ்ட் வரதே இல்லை. 1.5 எல்லாம் வரதே இல்லை. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் 1,39,000 கிலோமீட்டர்ஸ். ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட், ரீபெயிண்டிங் எதுவுமே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஹைலைன் வேரியன்ட் உங்களுக்கு. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர் பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், 4 டோர்ஸ், பவர் விண்டோஸ், ரியர் ACs எல்லாமே வந்துடுது. சீட் கவர்ஸ்லாம் ஒரிஜினலாக பர்ஃபெக்டாக இருக்குது. 1,39,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின மாதிரியே இருக்காது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 9.5 சொல்லுவாங்க. டீசல் வண்டி இப்போ வர்றது இல்லாதனால நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 7,85,000 தான் கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்தாங்க.
டவுன் பேமெண்ட் ஒரு 70,000. 70,000 இருந்தாலே போதும். அதிலிருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற ஜெட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஹைலைன் வேரியன்ட் உங்களுக்கு டீசல் 1,22,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி. வண்டியில் ஆப்ஷன் பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய்வில் ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின். சிட்டிக்குள்ள மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 to 18 கிடைக்கும், லாங் 22 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. 2 லிட்டர் இன்ஜினில் பெஸ்ட்டு மைலேஜ் கிடைக்கிற வெஹிக்கிள், லக்ஸரியும் கூட உங்களுக்கு இந்த வெஹிக்கிள். பிளாக்கு கிளாஸியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பார்க்கறதுனால எந்த வெஹிக்கிளும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக டீட்டெயில்ஸு இல்லை உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளாரிட்டியாக வேணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர்லேயே வந்து உங்களுக்கு எல்லா வண்டி டீட்டெயில்ஸுமே தனித்தனியாக போட்டிருக்கோம். ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியரான ஃபோட்டோஸ் போட்டிருப்போம். மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்க எந்த வண்டியுமே உங்களுக்கு ஸ்க்ராட்ச், டென்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கிளியராக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வீடியோவில் கிளியர் ஆகலனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் இருக்க நம்பரில் கிளாரிட்டியாக பார்த்துக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாமே. இந்த வண்டி நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,75,000 மட்டும்தான். ஜெட்டா 2012 இந்த ரேட்டுக்கு ஜெட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் லோக்கல் நம்பர். லோன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற சிலிரியோ வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் சிலிரியோ எக்ஸுங்கிற ஸ்பெஷல் எடிஷன் வேரியன்ட். கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கூட வண்டி நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக விரும்பி எடுப்பாங்க. செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கூட ப்ளஸ் வண்டியில் அதுதான் ஆரஞ்சு கலரில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனால லேடிஸ் மோஸ்ட்லி வாண்டட் ரெக்குயர்மெண்ட்டில் இருக்க வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ZXi வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் டியூல் ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸு எல்லாமே வந்துடுது. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்து ஒரு சின்ன ஒர்க் கூட செய்ய தேவையில்லை. இந்த வண்டியும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 4.25 லட்சம் ரூபா, 5 லட்ச ரூபா நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 4,15,000 மட்டும்தான். 2018 சிலிரியோ ஆட்டோமேட்டிக். கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு உங்கள் இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக கிடைக்காது. 2018 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. அது வந்து ஏஜிஎஸ், அந்த ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ். மைலேஜ் வைஸ் வந்து கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது 23-24 ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே சிட்டி யூசேஜ் 17 to 18 தாராளமாக கிடைக்கும். பேங்க் லோனும் இதுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். பேங்க் லோன் இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம கிட்ட மார்க்கெட் ரேட் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு யாருமே ரேட்லாம் உங்களுக்கு ரீசனபிளாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமர் கிட்ட போய் இன்னைக்கு டேரக்ட் கஸ்டமர்கிட்ட எடுத்தீங்கனால இந்த ஒரு ப்ரைஸிங் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுக்க முடியாது. உங்களுக்கான ஈஸியான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக ப்ரைஸிங் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். மார்க்கெட் ரேட் இங்கே இல்லைங்க, சும்மா சொல்லலை. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட ரேட் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எந்த வண்டி எடுத்தாலுமே கண்டிப்பாக எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்குற ஷிஃப்ட் LXi 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 94,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 4 டோருமே வாரண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. பாடி லைனில் பேக் மட்டும் சின்ன ஒரு டென்ட் இருக்குது. மற்றபடி ரீபெயிண்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு 4.25 லட்ச ரூபாய்லாம் நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 4,25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே 2014 ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் லாப்ஸ் ஆகிருக்கும். 1 இயர் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம். சிங்கிள் ஓனருங்களா? ஆமாம், 4,25,000 தான் கேட்குறேன். கஸ்டமர் பார்க்கன் சைடில் தான் இருக்கும். டோட்டல் ஸ்டாக்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல பார்த்து. ஆமாம், வாட்ஸ்அப். இது போக நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி மிஸ் பண்ணிட்டோம். வெர்னா இருக்குது, டியாகோ ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஸ்கோடா சூப்பர்ப் இருக்குது. நம்ம கிட்ட இருக்க எந்த வண்டியிலுமே வந்து ஸ்க்ராட்ச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டோட வாரண்டியோட கொடுப்போம். மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ண வேணாம். நிறைய ஆஃபீஸில் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. டேரெக்டாக நீங்கள் எப்படி வந்து என்னென்ன செக் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஆனால் வெளியூர்லேருந்தே சில கஸ்டமர்ஸ் வண்டி பார்க்காம போட்டுவிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற கஸ்டமர்ஸும் இருக்கீங்க. பட் ஆனால் இந்த டைம் வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக இல்லாதனால நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கேட்லாகில் ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்கனால உங்களுக்கும் தெரியும். அதில் கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும், டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபர்தராக ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க 2 நம்பருக்குமே காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எப்போவுமே. அதே மாதிரி லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வரும்போது கணபதி டெக்ஸ்டைல் ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மின்ட் பேக்கரி, அது லாஸ்ட் ரைட்லேருந்து ஃபஸ்ட் ரைட்டு. நீங்கள் சங்கனூர் ரூட்ஸ்லேருந்து வரீங்கன்னா ரூட்ஸ் ஃப்ளைஓவர் ஏரியா இறங்கி லெஃப்ட் சைடில் ஆனந்த பேக்கரி இருக்கும். ஏரியா இறங்கினீங்கனாலே ரைட் சைடில் நம்ம ஆஃபீஸ் இருக்கும். ஏதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கோச்சுக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா கேட்லாக்லேயே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் வாண்டட் நம்ம ஆஃபீஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு டெலிகாலிங் யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ்க்கும் நம்மளுக்கு ஸ்டாஃப் வாண்டட் இருக்குது. யாராவது ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சேல்ரி கரெக்டான ஒரு சேல்ரி கொடுக்குற நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். டெலிகாலிங் அண்ட் சேல்ஸுக்கு வந்து ஸ்டாஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது.
யாராவது இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். முக்கியமாக கோயம்புத்தூர் லொக்கேஷன் இருந்தால் ஆமாம், ப்ரிஃபர். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா ப்ரிஃபரபிள். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருந்து இங்கே ஹாஸ்டலில் ஏதாவது இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக ஓகே தான் எங்களுக்கு. ப்ரைஸிங் கண்டிப்பாக நீங்கள் கார் வாங்குறேன்னு நீங்கள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் நம்ம கார் பாயிண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் தாராளமாக நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்றைக்கி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. கார்ஸ் 24 இருந்தாலும் நாங்களும் கார்ஸ் 24ஓட பார்ட்னர் தான். கார்ஸ் 24 வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஸ்பின்னி, OLX, கார்தேக்கோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரைஸிங்க்கு யாருமே கண்டிப்பாக கார் தர மாட்டாங்க. சப்போஸ் அவங்க யாராவது கார் தர மாதிரி இருந்தால் இமீடியட்டாக 1 ஹவரில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ப்ரைஸ் கம்பேரிசனும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸ் பார்த்துட்டு உட்காந்த இடத்துல ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆமாம், இன்னைக்கு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லோன் வேணும்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் சிபில் இருந்துச்சுன்னா நாங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல் லோனுக்கு பண்ணி தரக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா பேஜ் நம்மளது இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கார் பாயிண்ட் கோவைங்கிற இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் 3மே ஆக்டிவாக இருக்குது. ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.